என்ன அடிச்சு கொண்டு போலான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த அம்மா. இது நம்ம மஞ்சரி தர்ஷிகாலாம் படுத்தின பாட்டுக்கு இன்னைக்கு நம்ம ஏஞ்சல்ஸ் டீம் அப்படியே அவங்களுக்கு தரமான சம்பவம் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கு டே 60 பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. யாரு டெவலா இருக்க தகுதி இல்லை, அவங்க குணாதிசயம் டெவலா இல்லையோ அவங்கள வந்து ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரை சொல்லிட்டு வந்தாங்க. அப்பதான் நம்ம மஞ்சரி வந்துட்டு எனக்கு 3 பேர் ஐடியா இருக்கு, அதுல ஒருத்தர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம அருண் செம்மையா டென்ஷன் ஆகி இங்க பாருங்க வந்து பிக் பாஸ் சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க, ஒருத்தரை சொல்லுங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, என்ன சும்மா 3 பேருக்கு 4 பேருக்கு நீங்களா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா மஞ்சரி வந்துட்டு ஜாக்லினை வந்து டார்கெட் பண்ணி தான் 3 பேர் இருக்காங்க, அதுல ஜாக்லின் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. இருந்தாலும் நம்ம அருண் வந்து இந்த டாஸ்க் ஃபுல்லா மஞ்சரி பண்ணது தப்பு அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் பதிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் மஞ்சரி பண்ண தப்பு வந்து சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாரு. ஃபைனலி எல்லாருமே வந்து ஒரு ஓட் போட்டு நம்ம ஜாக்லினை வந்து டெவிலா இருக்கிற குணாதிசயங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுதுன்னு பிக் பாஸ் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது டாஸ்க் பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பதான் வந்து நம்ம அருணும் சத்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. முத்து வந்து சரியான வாய்ஸ் அண்ட் அவன் வந்துட்டு என்னை எவ்வளோ ட்ரிகர் பண்ணா தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்னை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டான். அதனாலதான் செகண்ட் ஆஃப் நான் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒண்ணு வந்து கிளப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா சொல்லிட்டு இருந்தோம். இருக்கான் பாரு மச்சி, என்ன எவ்வளோ ட்ரிகர் பண்ணுமோ பண்ணா. அப்பதான் நம்ம அருண் வந்துட்டு மஞ்சரி வந்து சரியான வைரஸ், அவங்க தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கே பயங்கரமான வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கரமா டென்ஷனா பேசிட்டு இருந்தாரு. தர்ஷிகா தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம விஷால் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ நான் அன்னைக்கு எக்ஸாஸ்டாவே அழுதுட்டு இருக்கேன், எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டா பேசும்போது நீ எனக்காக வந்து பேசவே இல்லையே விஷால் அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குதான் நம்ம விஷால் இங்க பாரு, நான் வேற ஏஞ்சல் டீம்ல இருக்கேன், நீ வேற ஆப்போசிட் டீம்ல இருக்க, இந்த இடத்துல நான் எப்படி உனக்காக பேச முடியும், அதுவும் இல்லாம நீ அழுதுட்டு இருந்தப்போ நான் வந்து ரூம் வாசல்லே நின்று பாத்துக்கிட்டே இருந்தேன், உள்ள கூட யாரும் என்ன விடல தெரியுமா, நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நின்று பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இங்க இருந்து ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். அதுக்கு நம்ம தர்ஷிகா சரி விஷால், இப்போ நான் வந்து வேற ஒருத்தர் மடியில படுத்திருந்தா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம விஷால், நம்ம லவ்வர்ஸாவே இருந்தாலும் நீ வந்து யார் மடியில படுத்திருந்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஹர்ட்டே ஆகாது, அந்த மாதிரி ஒரு பொசசிவ்ல நான் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 2 பேரும் என்னதான் அந்த வீட்டுல சொல்றதுக்கு நினைக்கிறாங்கன்னு ஒன்னும் புரியல. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் இந்த எடிட்டர் போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. இத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தா காலையிலேயே திருப்ப அந்த 2 பேச ஆரம்பிக்குது. எனக்கு ஏதோ ரொம்ப மேல பாசம் வந்துருச்சுடா அப்படின்னு தர்ஷிகா சொல்றாங்க. அதுக்கு நம்ம விஷால், நம்ம 2 பேரோட பாசத்தை காட்டுற இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றதும் காலையில 2 கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கு. ஒரு தடவை தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க எனக்கு பிரேக்கப் ஆகி 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப், இப்போ அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பா, வேற லெவல் போங்க. தர்ஷிகாவும் விஷாலும் முடிக்கவே இல்லை, சங்கீத ஸ்வரங்கள் மாதிரி அது ஒரு 1/2 hour போச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏஞ்சல்ஸ் வந்து டெவில்ஸ் ஆகும், டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் ஆகும் மாறணும்னு ரோல் ரிவர்ஸ் கொடுத்துட்டாரு. டெவில்ஸ் ஆகவும் மாறு டாஸ்கில் பங்கேற்பார்கள். உண்மையாவே கண்டஸ்டன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களான்னு தெரியல, ஆனா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே நடந்துருச்சு. ராணுவ ஏஞ்சல் மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா அவரு ரோபோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அவரை ஈஸியா அட்டாக் பண்ணி ட்ரிகர் பண்ணி நம்ம ரயன் வந்து அவரோட ஒரு ஹார்ட்டை எடுத்துட்டாரு. பாவம் நம்ம அன்ஷிதா காரத்தை சாப்பிடும் போது ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான் வந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம அன்ஷிதா ஜாக்லினையும் சௌந்தர்யாவே வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, அதனால அவங்க கூடவே இருந்தா நீயும் பொழைச்சிப்பன்னு நினைச்சு தானே அவ கூடவே சுத்திட்டு இருக்க, டாஸ்கை தவிர மத்த எல்லா இடத்துலயும் நீ வந்து ஒரு டெவிலா தானே சுத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க 2 பேரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே ட்ரிகரே ஆகாம சிரிச்சுட்டே இருந்தாங்க. நாம எப்படியாவது அவங்க கிட்ட ஒட்டினா இவங்களுக்கும் இந்த ஷோல பொழைச்சு போலாமேன்னு இருக்கு இந்த அம்மா. விஷால் உடனே நம்ம அருணை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு டம்முக்கு டப்பா டப்பான்னு சொல்லுவீல, அதே மாதிரி சத்தமா சொல்லிட்டே கத்திக்கிட்டே போ அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி இல்ல, நமக்கு வந்து என்டர்டெயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஜெஃப்ரியோட டார்கெட் யார் தெரியுமா, சாச்சனா.
அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் லைட்டா மாறினதுமே உன் ஃபேஸ் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஸ்டாரை எடுத்துட்டாங்க. விஷாலும் சத்யாவும் சேர்ந்து மஞ்சரி தலையில தண்ணி ஊத்தி விளையாண்டுட்டு இருந்தாங்க. மஞ்சரி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மைக்கை வந்து ஃபுல்லா புடுங்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முத்துக்குமரனை போய் 4-5 தலைவாணியை தலைமையில வச்சுட்டு நீங்க வந்து எல்லார்கிட்டையும் போய் லவுடா கத்தி பேசணும், அவங்களோட நெகட்டிவ் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அதே மாதிரி நம்ம முத்துக்குமரோட கத்தி எல்லாத்திரையும் சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்கு சண்டை போடு. நேத்து மாதிரியே பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. யார் 3 பேர்த்த வந்து முதல்ல நிலைக்குள்ளேயே வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம டெவில்ஸ் டீம் எல்லாரும் பிளான் பண்ணி தர்ஷிகா, சாட்சனா, மஞ்சரி இவங்க 3 பேர் முதல் இலக்கா அவங்க செலக்ட் பண்ணி பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம சத்யா இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு நம்ம தர்ஷிகாட்ட போய் ஃபர்ஸ்ட் 2 வாரம் கேப்டன் சொல்லிட்டு பயங்கரமா நீ வெளியே காமிச்சிட்டு இருந்த, இப்போ ஃபுல்லா டவுன் ஆயிட்ட, அதனால இப்போ நீ விஷால புடிச்சு சுத்திட்டு இருக்கியா, வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு. சும்மா 2 வாரம் மட்டும் நான் அந்த கேப்டனா இருந்துட்டு அதுக்கப்புறம் தெரியாதானு நினைக்கிறியா? ஏன் உனக்கு கூச்சமே இல்லைல்ல? நான் மாத்திட்டு இப்போ விஷால பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல தர்ஷிகாவும் ப்ரொவோக் ஆகி அவங்களோட ஒரு ஹார்ட்டை இழந்துட்டாங்க. எல்லாம் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏஞ்சல்ஸ் டீம்ல இருக்கிற ராணவ் வந்து எல்லா ஹார்ட்டையும் இழந்துட்டாரு இல்லையா, அதனால அவர் வந்து எல்லாரு கூடயுமே வந்து டாஸ்க பண்ண விடாம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரா. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆன நம்ம ரஞ்சித் அண்ணன் அறிவில்லையா உனக்கு, சூடு சொன்ன இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ராணவ அமுச்சு விட்டார். காமெடி பண்றியா நீ? தர்ஷிகா வந்துட்டு டெவில்ஸ்ல அவங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க கீழே குனிறது, தரையை பாக்குறது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆன அன்ஷிதா இதுதான் நீ உன்னோட கேரக்டர்ல இருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட்டை எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்ஷிதா இந்த சைடு சாச்சனா கிட்ட போயிட்டு நீ எல்லாம் ஒரு குழந்தையா, உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வயசுக்கு ஏத்த மாதிரியே கிடையாது, நீ ரொம்ப வந்து விக்ரஸா இருக்க, யாருமே யோசிக்காத அளவுக்கு ரொம்ப மோசமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. சாச்சனா ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரிகர் ஆகி அவங்க அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு நீ வந்து ட்ரிகர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி வந்து அவங்களோட ஹார்ட்டை எடுத்துட்டாங்க. ஏஜை விட ஜாஸ்தி இந்த ஏஜ்ல எல்லாம் இந்த ஆளுங்க இப்படி யூஸ் பண்ண. மஞ்சரிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் அவங்க செய்யும் போது கொஞ்சம் கோமா எழுந்து நின்று செஞ்சிருக்காங்க போல. அதை பார்த்து நம்ம விஷால அவங்க கிட்ட ஒரு 15 நிமிஷமா ஹார்ட்டை கூடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மஞ்சரி கொடுக்கவே இல்லை. ஒரு கடத்துக்கு மேல டென்ஷன் ஆன அன்ஷிதா அவங்க கையில இருந்து ஹார்ட்டை புடுங்கி அப்படியே வந்து விஷால் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க கையில வெத்தவே வந்து இருந்தாலும் அன்ஷிதா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் அந்த ஹார்ட் வச்சிருக்கவே கூடாதுங்கிற மாதிரியே வந்து அவங்கள்ட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. தீபக் கோமா பேசுறாருன்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட இருந்து 3 ஸ்டாரையுமே எடுத்துட்டாங்க. ஸ்லால்ல வந்துட்டு ஜெஃப்ரி, ரஞ்சித் அண்ணா, ஜாக்லின் இவங்க 3 பேரும் உட்காந்துருந்தாங்க. அப்ப ரஞ்சித் ஜாக்லின் கிட்ட ஹார்ட்டை கொடுத்த அப்படின்னா ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், அதனால நீ கொடுத்துற அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு தானே நீ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்காங்க. உடனே நம்ம ஜாக்லின் ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லா ஹார்ட்டையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. உள்ள போய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேம் விளையாடுறாங்க, நம்மள வந்து ப்ரோக் பண்ணி நம்மள வந்து உடைச்சு அள்ள வச்சு அப்படி கேம் விளையாடாம இவங்க நம்ம எமோஷனலா பேசுறாங்க, நம்ம எப்படி கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. 60 நாள் வந்துட்டு இவர் இதே மாதிரிதான் நடிச்சுட்டே இருந்திருக்காரு ரஞ்சித் அண்ணன். நான் வந்து ஒரு அப்பா மாதிரி பார்த்தேன், எப்படி பிஹேவ் பண்றாரு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரஞ்சித் அண்ணாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் நம்பவே நம்பாதீங்க, அவர் 60 நாளுமே இந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கு ஒண்ணு ரஞ்சித் அண்ணா எனக்கு இந்த ஹார்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினோட உயிர் தோழியான சௌந்தர்யா கிட்ட போயிட்டு நான் டாஸ்க் தாமா செஞ்சேன், அதுக்கேமா இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க, 60 நாள் வந்து நாடகம் ஆடின இப்பெல்லாம் சொல்லக்கூடாது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே சௌந்தர்யா புரியுதுண்ணா நீங்க எதனால இதை பண்ணீங்கன்னு எனக்கு புரியுது, நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ராயன் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி தெரியுமா என்ன வந்து கஷ்டப்படுத்தினாரு, ரொம்ப எமோஷனலா பேசுறாரு, ஃப்ரெண்டுக்காக நான் எப்படி அதனால கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. உடனே ஜெஃப்ரி எதுக்கு எடுத்தாலும் ஜெஃப்ரி சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கு ஒன்றும் இதை வானவே வேண்டாம், எனக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கிடைச்சதான் நான் இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் நானாதான் இருக்கேன், அதனால வந்து எனக்கு மக்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தார். நானாதான் இருக்கிறேன், நாமினேஷன் இருந்தா என்ன இல்லனா இருக்கிறேன்னா இருக்க போறேன், இல்லனா போறேன். இந்த சினாரியோல ரஞ்சித்னா பண்ணது வந்துட்டு தப்பு மாதிரி தெரியல. பிகாஸ் அவர் வந்துட்டு ஒரு டெவலா இருக்கும்போது அவர் வந்து எந்த விதத்துல வேணாலும் எமோட் பண்ணுவாரு, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுவாரு, அவங்க தானே வந்து அவங்கள காப்பாத்திக்கணும். அதை விட்டுட்டு இவங்க டக்குன்னு ட்ரிகர் ஆயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரஞ்சித்னா தான் வந்து தப்புன்னு சொல்ற மாதிரி இப்போ பிராண்ட் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஒரு கடத்துக்கு மேல ஜெஃப்ரி கோவமாகி
இந்த பாருங்க எனக்காக இனிமே யாரும் எதுவும் பேசாது, இனிமே வந்து எனக்காக நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சரி விடுறா, நான் தாண்டா பண்ண தப்புடா விடுறான்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தானே அப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னதான் பண்ண வராங்கன்னு தெரியல. ஜாக்லின் ஆக்சுவலி ஒரு இடத்துல உடைஞ்சிட்டாங்க, பட் அதை வந்து காமிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவங்க மேல இருந்த தப்பை வந்து மற்றவங்க மேல தூக்கி போட்ட மாதிரிதான் இப்ப நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வழியா ஜாக்லின், ரஞ்சித் அண்ணன், சௌந்தர்யா இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பண்ணது எல்லாமே டாஸ்க்குக்காக தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யா வந்து விளக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரி நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் டெவலா யாரு கரெக்டா அவங்க ரோலை பண்ணல அப்படிங்கிற கிரைட்டீரியால வந்து நம்ம ரயனை வந்து ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டாஸ்கே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்ஷிதா போயிட்டு எல்லார்கிட்டையும் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க, நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது, நான் பண்ணா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழுதுட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.